கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தி மரங்களுக்கு, அதாவது விருட்சத்துக்கு உண்டு என்று நம் சித்தர்கள், முனிவுகள், ரிஷிகள் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு சொன்ன விஷயம்தான் இந்த விருட்ச சாஸ்திரம். இந்த விருட்ச சாஸ்திரம் பிரகாரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் உண்டு. அப்படி அந்த மரங்களை வளர்ப்பதனால் அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற பேட் வைப்ரேஷன் எல்லாம் குறைஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் என்று பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சித்தர்கள் கண்டுபிடித்து வச்ச விஷயம்தான் இந்த விருட்ச சாஸ்திரம். அப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த வருகின்ற நட்சத்திர அடிப்படையில் மரங்களை வளர்ப்பதனால் அவர்களுக்கு வாழ்வில் மிக பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். பல மாற்றங்கள் அவர்களுக்கு உண்டு என்று கணித்து சொன்னவர்கள் முனிவர்கள், சித்தர்கள். மிருக சீரிஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரத்தை வளர்ப்பதனால் இவர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி கருங்காலி மரம் வளர்க்க முடியாதவங்க இன்னைக்கு கருங்காலினால நிறைய பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. அதை வச்சு அவங்க உபயோகப்படுத்தினா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி தரும். அதுவும் இல்லைனாலும் இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் என்றால் அது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் உள்ள ஸ்ரீ கால கண்டேஸ்வரரை போய் வழிபடுவதனால் இவர்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றிகள் தரும். அதே மாதிரி மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அச்ச மரம் என்று சொல்லக்கூடிய மரம். இந்த அச்ச மரத்தை இவர்கள் வீட்டில் அருகிலோ அல்லது பொது வெளியிலோ அல்லது ஏரி குளங்களிலோ இல்ல ஆலயங்களிலோ நட்டு வளர்க்கலாம். அப்படி முடியலனாலும் இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்றால் அது திருவாரூர் மாவட்டம் அச்சுதமங்கத்தில் உள்ள தர்மேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவதனால் இவர்களுக்கு மிக பெரிய அளவுல வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கும். அப்படி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அது நீர்க்கடம்பு. இந்த நீர்க்கடம்பு மரத்தை இவர்கள் நட்டு வளர்க்கலாம். அப்படி அவங்க முடியாதவங்க கண்டிப்பாக சென்று வழிபட வேண்டிய ஆலயம் என்றால் குளித்துறை, அதாவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள குளித்தலை அந்த கோயிலுக்கு, அங்க கடம்ப வனேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபடுவதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அவர்களுக்கு உண்டான மரம் என்ன மரம் என்றால் வேப்ப மரம். இந்த மரம் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கு சென்று அங்கு வழிபடுவதனால் இவர்களுக்கு மிக பெரிய அளவுல மாற்றங்கள், வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். ஆக இந்த விருட்ச சாஸ்திர பிரகாரம் இந்த மரங்களை வளர்ப்பதனால் இவர்களுக்கு உண்டான பேட் வைப்ரேஷன் எல்லாம் குறைஞ்சு நல்ல வைப்ரேஷன் இவங்களுக்குள்ள உற்பத்தியாகும். அப்படி இவங்க வளர்க்க முடியலனாலும் இந்த ஆலயங்களுக்கு சென்று இந்த தல விருட்சங்களை, அந்த கோயில் உள்ள தல விருட்சங்களை இவர்கள் வணங்கிவிட்டு வந்தாலே இவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். ஆகவே இவர்கள் செல்ல வேண்டியது இந்த ஆலயம்.